الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, சென்ற வாரம் பால்குடி முறையிலான பிள்ளை அதை வளர்ப்பது என்பது தொடர்பான பல விடயங்களை சற்று விரிவாக பார்த்தோம். இந்த வாரமும் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்ப்பதற்கு மார்க்கம் எந்த அடிப்படையில் அனுமதி வழங்கி இருக்கிறது, எந்த அடிப்படையில் அனுமதி வழங்கவில்லை என்கிற விடயத்தை அல் குர்ஆன் மற்றும் ஆதாரமான ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த விடயங்கள் சமுதாயத்தில் மக்களுக்கு தெளிவாக போதிக்கப்படாததால் எங்களது சமுதாயத்தைச் சேர்ந்த பல முஸ்லிம் சகோதர சகோதரிகள் மிக பெரும் பாவத்தை செய்கிறார்கள். சிறிய பாவம் அல்ல, மிக பெரும் பாவம். அல்லாஹ் ஹராமாக்கியதை எல்லாம் ஹலாலாக்கி கொள்கிறார். சகோதரர்களே, ஜாஹிலியா காலம் என்றொன்று இருந்து அந்த காலத்தில் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டதெல்லாம் அவர்களுக்கு ஹலால், அவர்கள் தடுத்ததுதான் அவர்களுக்கு ஹராம். அவரிடம் சில நல்ல விடயம் இருந்தது, அதை நல்லதாக அல்லாஹ் கண்டதால் அல்லாஹ் அதனை அங்கீகரித்தார். இன்னும் பல விடயங்கள் அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்கு முரணாக இருந்ததால் அல்லாஹ் அவைகளை தடை செய்தார். இன்னும் சில விடயங்களை அல்லாஹு தஆலா சில சீர்திருத்தங்களை செய்து அதற்கு அனுமதி கொடுத்தார். பிள்ளையை தத்தெடுத்தல் என்கிற அந்த விடயத்தை பொறுத்தவரை இப்போ சர்வதேச ரீதியாக அது நடைமுறையில் இருக்கிறது. ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறார், அவருக்கு சொத்தில் பங்கு கொடுக்கிறார், அவரை சொந்த பிள்ளையாக அவர் வளர்க்கிறார். இது சர்வதேச ரீதியாக மக்களுக்கு மத்தியில் நடைமுறையில் உள்ள விடயம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை, இஸ்லாம் மார்க்கத்தை தமது மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் சர்வதேசத்தில் உள்ளவர்கள் செய்கிறார்கள் என்று செய்யப்பட முடியாது. அவன் இது தொடர்பாக அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்று பார்ப்பது அவனுக்கு கட்டாய கடமை. அந்த எல்லையுடன் அவன் நிற்பவன் தான் முஸ்லிம், நின்றாக வேண்டும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவரை வளர்த்தார். அவருடைய பெயர் ஸைத். எந்த அளவிற்கு அந்த சமுதாயத்தில் அவர் சொல்லப்பட்டார், ஸைத் இப்னு முஹம்மத், முஹம்மதுடைய மகன் ஸைத் என்றுதான் அவரை அழைப்பார்கள். அவருக்கு பிறந்த பிள்ளைதான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹிப்புர் ரசூல் என்று சொல்வது, நபியலாருக்கு மிகவும் விருப்பமான நேசத்துக்குரிய பிள்ளை. அவரோட ரொம்ப விருப்பம். எந்த அளவுக்கு விருப்பம் என்றால், பேரப்பிள்ளையே அந்த காலத்து வழக்கின் அடிப்படையில் பேரப்பிள்ளை. மதீனாவிலே ஒரு பெண் களவெடுத்து விட்டார். உயர்குலத்து பெண், மக்சூமியா கிளையைச் சேர்ந்த பெண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வெட்டுங்கன்னு சொன்னார்கள்.
அப்ப அந்த மக்சூமியா கிளையைச் சேர்ந்த பெண்ணினுடைய கை வெட்டப்பட்டால் அவள் நாளைக்கு பாதையில் போகிற போது அந்த கோத்திரத்துக்கே பெரிய இழுக்காக போய்த்து. அதனால் இது தொடர்பாக ரசூலுல்லாவிடம் போய் யார் சிபாரிசு செய்கிறது என்கிற போது என்ன சொன்னார்கள் என்றால், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வயசுக்காரன் இல்லை, சின்ன வயசுக்காரன். உசாமாவை பேச செல்லுவோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமானவர் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வளர்ப்பு மகனின் மகன் அவரைத்தான் பேச அனுமதினார். அவர் போய் பேசினோன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய சட்டங்களில் கை வைத்தால் அதற்கு ரசூலுல்லாஹ் அங்கே உறவு முறை குடும்பம் நேசம் ஒன்றும் பார்க்க மாட்டார்கள். நபியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது. கேட்டார்கள், அத்தஷ்மஉ பி ஹத்தி மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்திலேயா நீ சிபாரிசு செய்ய வாராய்? என் மகள் பாத்திமா களவெடுத்தாலும் கையை வெட்டுவன் என்றார். இங்க ஒரு பிள்ளையை வளர்த்தால் அந்த பிள்ளை ஒரு ரொம்ப பெரிய ஒரு இடத்தை பிடிக்குது. அப்படித்தான் அந்த ஜாகிலியத்தில் அவர்கள் வைத்திருந்தார்கள். அப்ப அந்த பழக்கத்தில் ரசூலுல்லாவும் செய்து வந்தார்கள், பிள்ளையை வளர்த்த. ஆனால் இது அல்லாஹ்வுடைய பார்வையில் பிழை. இதில் சில அனுமதியும் இருக்கிறது, சில விடயம் தவிந்து கொள்ள வேண்டியது. அதை அல்லாஹ் ஒழுங்குபடுத்துகிறார். அதை நபிகளாருடைய வரலாற்றை வைத்து ஒழுங்குபடுத்துகிறார், வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி. ஏனென்றால் அந்த சமுதாயத்தில் வேரூண்டி இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வேரூண்டி இருக்கிறது. அதை வெறும் வார்த்தையால் சொல்லுகிற போது மாற்றுவது கஷ்டமாக இருக்கு. அதையே அந்த சமுதாயத்திற்கு ஒளியாக விளக்கமாக வந்த ரசூலுல்லாஹ் அவருடைய சொந்த லைஃபிலேயே அப்படி ஒன்றை செய்து காட்டினால் அந்த சமுதாயத்தில் அதன் அடிப்படையில் அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட பிழையான தத்துவங்கள் எல்லாம் அப்படியே தவிடுபொடியாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்து விட்டார்கள். அதனால் இனி அது மொத்தமாக வேரோடு கலட்டப்பட்டு விடும் என்பதால் அல்லாஹு தஆலாவுடைய திட்டம் நபிர வாழ்க்கையிலிருந்து தொடங்கும் என்ற அடிப்படையில் நபிர வாழ்க்கையிலே வைத்தே பல சட்டங்களை உருவாக்குகிறார். சூரத்துல் அஹ்ஸாப் அதிலே 4வது 5வது வசனம், இந்த 2 வசனங்கள் மிக பெரும் சட்டங்களை வகுத்து சொல்கிறது. இது அல் குர்ஆனில் தெளிவாக வந்த விடயம். எந்த அல் குர்ஆனில் பண்டி இறைச்சி ஹராம் என்று தெளிவாக வந்ததோ, சாராயம் ஹராம் என்று தெளிவாக வந்ததோ, அதே அல் குர்ஆனில் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்ப்பது அதனுடைய சட்டம் அது ரொம்ப பிரைட்டாக தெளிவாக வந்துள்ளது. வளர்க்கலாம், இன்ன கண்டிஷனில் தான் வளர்க்கலாம். அல்லாஹ் அனுமதிக்கிறான், கண்டிஷன் போடுகிறான். அந்த கண்டிஷன் இல்லை என்றால் அனுமதி மறுக்கப்பட்டு. அது என்னென்று பார்த்து நமது சமுதாயத்தில் எப்படி பிள்ளையை வளர்க்கிறார்கள்? ஒரு சாரார் பிள்ளை இல்லை என்றால் எங்கேயோ ஒரு பிள்ளை எடுப்பார்கள். பிள்ளை கஷ்டத்தில் ஒருத்திக்கு வருஷா வருஷம் பிள்ளை பிறக்குது என்றால் அப்படியான சிலர் பிள்ளைகளை யாராவது வளர்த்தால் கொடுக்க நினைப்பார்கள். பிள்ளை பிறந்ததுமே அந்த பிள்ளையை அவள் ஒரு ஒப்படைக்க பிள்ளை தேவைப்பட்டவர்கள் பிள்ளையை வாங்கி வருகிறார்கள். அவளுக்கு ஒரு பெரிய காசை கொடுக்கிறார்கள்.
அந்த பிள்ளைக்கு பெயர் வைக்கிறார்கள். பேரிலே பிள்ளையின் தகப்பன் யாராக வரப்போகிறார், எவர் பிள்ளையை வளர்க்கப் போகிறாரோ அவர் தகப்பன் பெயர் வைத்து அந்த பிள்ளை அழைக்கப்பட போகிறது. பிள்ளைக்கு பெயர் பாத்திமா என்றால் வாப்பாவுக்கு பெயர் முஹம்மத் என்றால், இல்லாட்டி ஜெயித் என்றால், இல்லாட்டி அப்துல் ரஹ்மான் என்றால் அங்க பதிவில் வெறும் அப்துல் ரஹ்மான் பாத்திமா என்று வந்து இந்த நிகழ்வு அங்கிருந்தே இஸ்லாம் தடுத்த ஒரு விடயம் அரங்கேறுகிறது. மிக தெளிவாக தடுத்த விடயம். எந்த அளவுக்கு தெளிவானது? சூரியனை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, மேகம் இல்லாத நாளையில் அது மாதிரி தெளிவானது. அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டது. அப்படி பெயர் வைக்க கூடாது. சகோதரர்களே, அவைகளை இப்ப நாம விரிவாக பார்க்க வேண்டும். இதில் அல்லாஹ் தஆலா இந்த சட்டங்களை விளங்கப்படுத்துறதுக்கு முந்தி ஒருவர் ஒரு பிள்ளை எடுத்து வளர்ப்பதால் அந்த பிள்ளை இவருக்கு மகனாகிவிட முடியாது. தனது சொந்த பிள்ளை, தான் பெற்ற தன் முதுகன் தண்டிலிருந்து வந்த தனது சொந்த பிள்ளை அந்த பிள்ளையாக மாதிரி இவருக்கு அது மகனாக முடியாது என்பதை அறுதியாக, உறுதியாக, தீர்க்கமாக, யாராலும் மாற்றப்பட முடியாத சட்டமாக அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபில் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். அதை சொல்வதற்கு முந்தி ஒரு விடயத்தை சொல்லுகிறான். அதென்ன விடயம்? மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி. அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய வயிற்றினுள்ளே, அவனுடைய நெஞ்சினுள்ளே அல்லது அவனுடைய உட்புறத்திலே 2 உள்ளங்களை ஏற்படுத்தவில்லை. யாருக்காவது 2 உள்ளம் இருக்கா? 2 நெஞ்சு, ஹார்ட் கிடையாது, ஒன்றுதான். இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் அதை சொல்லுகிறான். ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், எப்படி ஒருவருக்கு 2 உள்ளம் இருப்பது என்பது சாத்தியப்படாதோ, இம்பாசிபிளோ, அது மாதிரி ஒரு இம்பாசிபிளான விஷயம். எந்த விடயம்? தான் பெறாத பிள்ளையை தனது பிள்ளையின் தனது பெயரை வைத்து அவர் அழைப்பது சாத்தியப்படாதது, அது கூடாது. உணர்வுகளுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு புலப்படக்கூடியதான் ஒருவருக்கு 2 உள்ளம் இருப்பது என்பது. அது சாத்தியமில்லை என்கிறேன் அல்லவா? அதே மாதிரிதான் இதுவும் சாத்தியம் இல்லை. அதோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை, என்னோடையும் சொல்கிறான். ஜாஹிலியா காலத்தில் இன்னொரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்? ஒருவர் பொஞ்சாதியோடு பிரச்சனை, அவரோடு அந்த மனைவியோடு பெட்ரூமிலே இருப்பதற்கு விருப்பமில்லை. ஆனால் சொல்வார், லிஹார் செஞ்சிடுவார். லிஹார் என்றால் என்ன? தன் மனைவியை பார்த்து, உனது முதுகு என் தாயின் முதுகுக்கு சமனாகி விட்டது என்றார். இந்த வார்த்தையை அவர் கூறுகிற போது அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் என்னவென்றால், இனிமேல் உன்னோடு குடும்பம் நடத்த முடியாது. தாயோடு குடும்பம் நடத்தலாமா? இல்லை.
அது மாதிரி தான் நீ என் தாயின் ஸ்தானத்திற்கு வந்து விட்டாய். தாயின் ஸ்தானத்திற்கு வந்து விட்டால் மனைவி என்கிற அந்த பந்தத்துவம் இல்லாமலாகிவிடும். இந்த வார்த்தையை சொல்லி அவர்கள் அதை செய்து வந்தார்கள். அப்படி சொல்வார்கள். சும்மா அன்பில் நாம மனைவிய உம்மா என்கிறோமே, அதல்ல. இந்த வசனத்தை சில மௌலவிமார்கள் தப்பாக புரிந்து, நான் மிம்பரில் ஒரு மௌலவி ஹுத்பாவதற்கே கேட்டிருக்கேன். உன் மனைவியை பார்த்து தாய் என்றால் அவ உம்மா உம்மா என்று கூப்பிட்டால் அது லிஹாராகிவிடும், அவர் கஃபாரா கொடுக்கணும் என்றெல்லாம் தப்பு சொல்லுவார்கள். அது பல, அது இறக்கத்தில் கூப்பிடுறது. பொஞ்சாதிய கிளியங்கார் ஒருத்தர் இறக்கத்தில் இங்கே வாகிளியங்கார் கிளியா பேத்திருமா? அவர்களுடைய கலாச்சாரம் என்னவென்றால், அவருடைய கொள்கை இந்த மாதிரி எண்ணத்தோடு சொல்லி மனைவியை ஒதுக்குவது. அப்ப அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான்? وَمَا جَعَلَ أَزْوَاجَكُمُ اللَّائِي تُظَاهِرُونَ مِنْهُنَّ أُمَّهَاتِكُمْ. எந்த மனைவியரை நீங்கள் தாய்க்கு ஒப்பாக்கி, தாய் முதுகுக்கு ஒப்பாக்கி அவரை தாயாக்கினீர்களோ அதுவும் ஒருபோதும் அவர் தாய் ஸ்தானத்துக்கு வர மாட்டா. நீங்க வாயால சொல்லுவேன், அது உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய கொள்கை. அல்லாஹ் சொல்ல, நீங்கள் வாயால் இப்படி சொல்லுவதால் யாருக்கோ பிறந்து நீ கல்யாணம் முடிச்சிருக்கிற உனது மனைவி அவ உன் தாய் ஸ்தானத்துக்கு வர மாட்டா. அவ மனைவி மனைவிதான், அவளோடு தாராளமா நீ வாழலாம். அப்ப எதற்கு பரிகாரம் செய்வது? அந்த பிழையான ஜாகிலியா கொள்கையை பின்பற்றி அதை செய்ததால் அதுக்கு பரிகாரம் செய்யும். எப்படி உன் மனைவி உன் வாய் வார்த்தையினால் உனக்கு தாய் என்று ஆக முடியாதோ, அது மாதிரி தான் எவருக்கோ பிறந்த பிள்ளையை உனது பேரோடு நீ இணைத்து சொல்வதால் உனக்கு பிள்ளையாக முடியாது. இது இரண்டாவது தான். முதல்ல ரெண்டு உள்ளங்கள் இருப்பது அது இம்பாசிபிள், அது மாதிரி இதுவும் சாத்தியம். இரண்டாவது, நாம் வாயினால் போடுகின்ற சட்டங்கள் உள்ளத்தில் ஒன்றை நினைத்து யதார்த்தத்தை மாற்றுவதற்காக வாயினால் சொல்கிறோம் என்றால் அதை அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், எவ்வளவு அழகாக சொல்கிறான். ذَلِكُمْ قَوْلُكُمْ بِأَفْوَاهِكُمْ. இவ்வாறு நீங்கள் கூறுவதற்கிறல்லவா, அது உங்களின் வெறும் வாய் வார்த்தையே. வாயால் ஒரு தவறு ஒரு வார்த்தை வருதா இல்லையா, வந்துட்டா அப்படி மாதிரி அந்த வார்த்தைக்கு எந்த பெருமதியும் கிடையாது. நீங்கள் வாயினால் சொல்வதால் யதார்த்தம் மாறாது, மனைவி தாயாக மாட்டாள். அது மாதிரி நீ எடுத்து வளர்த்த பிள்ளை உனக்கு மகனாக மாட்டாது. அதை சேர்த்துத்தான் சொல்றான். وَمَا جَعَلَ أَدْعِيَاءَكُمْ أَبْنَاءَكُمْ. நீங்கள் எடுத்து வளர்த்து மகன் என்று கூப்பிடுகிறீர்களே, அந்த பிள்ளை உங்களுக்கு ஒரு நாளும் பிள்ளையாக மாறாது, உங்களுடைய இபின் மகனாக மாறாது. அல்லாஹ் அப்படி ஆக்கவில்லை. அப்ப இங்க மனிதன் ஏற்படுத்திய சட்டம், படைத்த ரப்பு ஏற்படுத்திய சட்டம், இந்த ரெண்டு சட்டம் இருக்கு. மனித சட்டங்கள் அது ஜாஹிலியா காலத்திலிருந்து நடைமுறையில் வந்த சட்டங்கள். அவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்தார்கள், இன்றும் ஃபாலோ பண்ணி வாரார்கள். அது போய்க்கே இருக்கு. அது பிற மத கோட்பாடாகவும் இருக்கலாம், மதம் அல்லாத மனிதர்கள் அப்பப்போது ஏற்படுத்திய சட்டமாகவும் இருக்கலாம். நமக்கு இந்த மனித சட்டங்கள் சட்டமாக ஆகாது. அல்லாஹ் ஏற்படுத்திய சட்டம் இருக்கின்ற வேளையில் படைத்த ரப்பு ஒரு சட்டத்தை வகுத்து விட்டால் அந்த சட்டத்தை தனது சட்டமாக ஏற்றுக்கொள்வது மூமின் என்று முஸ்லிம் என்று இருப்பவனுக்கு கட்டாய கடமை. எனவே இங்கே
அவர்கள் பிள்ளைக்கு தகப்பனாக நான் தான் இருக்கிறேன் என்று அது நினைக்க வேண்டும், அது என்னை வாப்பா என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பிள்ளையின் தகப்பன் என்ற அந்த அடையாளத்திற்கு அவர் போட்டு விடுகிறார் பதிவிலே. கூடுமா என்றால் கூடாது. அதை எப்படி சொல்லலாம் என்பதை பின்னுக்கு சொல்லுகிறான், வருகிறேன். இவர்த்து அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், பாருங்கள், நீங்க உங்களுடைய வாயால சொல்ற கூற்று ஒரு புறம், அது வாய் வார்த்தையா விடுங்கள் சொல்லிவிட்டு வல்லாஹு யகூலுல் ஹக், இவ்வளவு அழகா சொன்னான். அல்லாஹ் யதார்த்தத்தை கூறுகிறான், உண்மையை கூறுகிறான். அவன் நேர் வழியை உங்களுக்கு காட்டுகிறான். ரெண்டு விஷயம் சொல்கிறான். அவன் காட்டுகின்ற வழிதான் நேரான வழி, அவன் கூறுவதுதான் உண்மை. எனவே ஜாஹிலியத்தில் உள்ள இந்த நடைமுறை முஸ்லிமிடம் இருக்கக்கூடாது. யாருடைய பிள்ளையையும் தன்னுடைய பிள்ளை என்று அழைக்கக்கூடாது. அதை தொடர்ந்து சொல்கிறான், எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். 5வது வசனம், உதுஊஹும் லிஆபாஇஹிம், அந்த பிள்ளைகளினுடைய பெற்றோர் தகப்பன் இருக்கிறாரே, தகப்பன் பேரை வைத்தே அவர்களை நீங்கள் அழையுங்கள். கட்டளை. அபுன் என்றால் யாரு? அபுன் தந்தை, எல்லாருக்கும் தெரியும். ஆபா என்ற தந்தையர்கள். உதுஊஹும், நீங்க வளர்க்கிற பிள்ளைகளை கூப்பிடுகிற போது ஜெயித் பின் முஹம்மது என்று கூப்பிடக்கூடாது, முஹம்மதுடைய பிள்ளை என்று கூப்பிடக்கூடாது. முஹம்மது ஜெயித் பின் முஹம்மது என்றால் கருத்து முஹம்மதுக்கு பிறந்த பிள்ளை என்று வந்துவிடும். நீங்கள் ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தால் அந்த பிள்ளை எவருக்கு பிறந்தாலும், முஸ்லிமுக்கோ முஸ்லிம் அல்லாதவருக்கோ யாருக்கு பிறந்தாலும் சரிதான், நீங்கள் தாய்ப்பால் கொடுத்து மகனாக்கினாலும் சரி, தாய்ப்பால் கொடுக்காமல் வளர்த்தாலும் சரி, தந்தையின் பெயரை மாற்றக்கூடாது. எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல் குர்ஆனில் உள்ள விடை. படைத்த ரப்பு தொழுவதற்கும் நோன்பு பிடிப்பதற்கும் மட்டும் இந்த குர்ஆன் இறக்கவில்லை. இந்த குர்ஆன் ஒரு முஸ்லிமுடைய இல்லை, மனித சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக வந்தது. வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லில் ஆலமீன், ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் தூதராக, நன்மாராயணம் சொல்பவராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகத்தான் நாம் உம்மை அனுப்பினோம். எல்லாரும் எல்லோரும் அதை எடுத்து நடக்க வேண்டும். இப்ப அடுத்த சமுதாயம் குர்ஆனை தெரியாது, முஸ்லிமுக்கே தெரியாது. முஸ்லிம்களே இந்த விடயத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ரப்பு தபாரக வ தஆலா தெளிவாக சொல்கிறான், நீங்கள் அந்த பிள்ளைகளை அவர்களுக்குரிய உண்மையான தந்தையை பெயரை சொல்லி அழையுங்கள். ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ், அதுதான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நீதியானது, நீதமானது. அல்லாஹ்வுடைய தராசில் அதுதான் நீதமானது. மனிதனை படைத்தவன் பெற்ற தகப்பன் ஒருவர் இருக்க இன்னொருவரின் பெயர் வைத்து அழைக்க இயலாது. அழைப்பது மிகப்பெரிய பாவம்.
குர்ஆனுக்கு மாற்றமான சட்டம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் புகாரியிலே வருகிறது, இன்ன மின் அஅஸமில் ஃபிராக், மிக பிரமாண்டமான பொய் எது தெரியுமா? அங்க பாவிக்கிற வார்த்தை சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சொல்லலாமல்ல. அலீம் என்றால் பிரமாண்டமானதுக்குன்னு சொல்லுது. அஅஸம் என்றால் மிக பிரமாண்டம். பொய்களிலே மிக பிரமாண்டமான பொய் என்ன தெரியுமா? தன்னுடைய தகப்பன் அல்லாத இன்னொருவரின் பெயர் வைத்து அவன் அழைக்கப்படுவது. அதோடு இன்னும் 2 விடயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நான் சொல்லாத விடயத்தை சொன்னதாக சொல்வது. ரசூலுல்லாஹ் மீது பொய் சொல்லவனுக்குரிய இடம் என்ன? நரகலோகம். காணாத கனவை கண்டதாக சொல்வது, அது பொய். 3 விடயம் வருகிறது. அதுல முதலாவது அது. அன்பிற்குரிய சகோதரர், அப்ப அல்லாஹ்வுடைய தராஸ் நீதிமன்றங்கள் இருக்கிறது. ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தால் அந்த வளர்ப்பு பிள்ளை சொத்து கேட்கும், அல்லது அந்த வளர்ப்பு பிள்ளை விடயத்தில் சொத்து பிரச்சனை வருகிறது. பிற சமுதாயங்களிடத்தில் கோர்ட்டுக்கு போனால் வளர்ப்பு பிள்ளைக்கென்று அந்தந்த சமுதாயம் ஒரு சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கேற்ப தீர்ப்பு வழங்கப்படும். அது அந்த சமுதாயத்துக்குரிய தீர்ப்பு. ஒரு முஸ்லிம் அவன் எப்படித்தான் பிள்ளையை வளர்த்தாலும் சொத்தில் அவருக்கு உரிமை கிடையாது. சொந்த பிள்ளைக்குத்தான் சொத்துரிமை. விரும்பினால் தர்மம் செய்யலாம். அது தர்மம் என்கிறது 3 ஒன்று. சரி, தொடர்ந்து அல்லாஹ் என்ன கூறுகிறான் பார்ப்போம். இப்ப பிள்ளை வளர்க்க சோட்டேன். ஏற்கனவே நான் போன இதில் சொல்லிட்டேன், ஒரு குழந்தைய நமது பிள்ளையாக வளர்ப்பதென்றால் தாய்ப்பால் கொடுக்கணும் என்கிற விடயங்கள், எப்ப தாய்ப்பால் கொடுக்காமல் வளர்க்கலாம் என்கிற விடயங்கள் பேசப்பட்டாச்சு. இது என்னதான் தாய்ப்பால் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டுவதிலிருந்து அந்த பிள்ளையை அழைப்பது எங்களோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஆக முக்கியமான நிபந்தனை. ஒரு பிள்ளை எடுத்துட்டு வராங்க. ஒருத்தர் இப்ப பிள்ளை வாங்குறதுக்குண்ட பிள்ளை எடுத்து கொடுக்கறதுக்குண்ட ஆட்களுக்கு ஒரு கிட்னி தேவையா? கிட்னி எடுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் புரோக்கர்மா இருக்கிறார்கள், ரகசியமாக கொண்டு கொடுக்கார்கள் என்று நாம பரவலாக கேள்விப்படுறோம். அது மாதிரி சொன்னால் எங்கேயாவது பிள்ளை எடுத்துக்கு வந்துடுவார் அவர். கடைசியா பிள்ளைகள் கள்ளவு தோங்கிடும். ஒரு திக்கிறட்ட பிள்ளை பிறக்கும், கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு பிள்ளான்னு மறாது. அது எங்கெங்கெல்லாம் அந்த களவு நடக்க தோங்கிடும். ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய தனியார் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிட்னியில், அங்கே கிட்னியில் களவு நடக்குது என்றெல்லாம் கணக்க நாம் நியூஸ்கள் அறிகிறோமே, அது மாதிரி எங்கெல்லாம் விபரீதம் நடக்க துவங்கிடும். சரி, நான் அதுக்குள் உள்படலை. எப்படியோ ஒரு பிள்ளை வந்துட்டு பிள்ளை எடுத்துட்டேன். இப்ப பேர் வைக்கத்தானே வேணும். நீங்க செல்லையல் பேர் வைக்கணும், வாப்பாட பேர் தான் வைக்கணும், சொந்த வாப்பாட பேர். இப்ப சொந்த வாப்பாட பேர் தெரியா, என்ன செய்யற? அல்லாஹு தஆலா அதையும் தெளிவாக சொல்லிவிட்டார். ஃபைல்லம் தஅலமு ஆபாஹும், அவர்களுக்குரிய அந்த வாப்பா யார் என்று உங்களுக்கு தெரியாதா? எவருடைய கருவிலே உருவானான் என்பது தெரியாதா? பரவாயில்லை, தீர்வு கியாமத் நாள் வரையும் உள்ள தீர்வு. அந்த வேளையில் ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், உங்களுடைய மார்க்க ரீதியான சகோதரர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றாலும் அவர் ஒரு சகோதரர். இப்ப நவீன முறையில் எத்தனையோ பேருடைய விந்தணுக்களை எடுத்து பேங்கில் வச்சு
அதை ஒரு பெண்ணுடைய கருமுட்டையில வச்சு பிள்ளைகளை உண்டாக்குறார்கள். அது கூடாது என்கிற அது வேற விடயம். பிள்ளை எடுத்து பிறந்துட்டான், இப்ப அவனுக்கு என்ன பாப்பா தெரியா. அப்படி ஒரு பிள்ளையை பெற்று இந்த நவீன தொழில்நுட்பத்தில் கொடுத்துட்டாங்க, ஒருவருக்கு வளர்க்க போறாங்க. அவர் அந்த பிள்ளைக்கு நான் தான் பாப்பான்னு பேர் சுட்டலாமா? கிடையாது. ஒரு புருஷன் பொஞ்சாதி பிள்ளை இல்லை 20 வருஷமா. மனைவியினுடைய இனப்பெருக்க தொகுதி கிளியராக, ஆண் தான் மலடாக இருக்க. இப்ப என்ன செய்யறாங்க? ஒருவருடைய விந்தணுவை பேங்கில் இருந்து எடுத்து கருமுட்டை மனைவியினுடைய அந்த முட்டையோடு சேர்த்து பிள்ளையை உண்டாக்கி விடுகிறார்கள். தாய் தெரியுது யாரு, வாப்பா யார்? இவர் வாப்பாவா? கிடையாது. இப்படி உண்டாக்கி விட்டால் கூடாது, மார்க்கப்படையாது, கூடாது. தன்னுடைய கணவனுடைய விந்தணுவை தவிர வேறொருவருடைய கரு அந்த விந்தணு அந்த பெண்ணினுடைய கற்பத்தில் சேரக்கூடாது. இந்த நவீன காலத்தில் செய்கிறார்கள். செய்துவிட்டு அந்த பிள்ளை எடுத்து வளர்ப்பவர்கள் உம்மா தெரிகிறது ஏனென்றால் அவதான் பெத்தா, சுமந்தா. வாப்பா அவர் எப்படி தந்த பெயரை வைக்கிறது? நான் தான் பாப்பான் வைக்கலுமா? ஏலாது. சில வேளை அந்த விந்தணுக்குரியவர் பெயர் பேங்கில் அந்த டீட்டெயில் இருக்கு, இன்னாருடைய என்று சொல்வார்கள். சில வேளை தெரியாது. ஒரு பிள்ளை விபச்சாரத்தில் பிறந்தால் அந்த பிள்ளை விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளையை விபச்சாரம் செய்தவன் எக்ஸ் என்ற நபராக இருந்தால் அந்த எக்ஸ் என்ற நபருடைய பிள்ளை என்று அழைக்கக்கூடாது. இது ஹதீஸில் தெளிவாக வந்த விடயம். விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளையை விபச்சாரம் செய்தவனின் பெயர் கொண்டு அழைக்கக்கூடாது. அதை புறவட்டி பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் தெளிவாக வந்திருக்க அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தின் மூலம் தெளிவாக சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் என்ன சொல்கிறது தெரியுமா? குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ், இதுதான் அல்லாஹ்விடத்தில் மிக நீதமான. உங்களுக்கு அவர் யாருடைய பிள்ளை என்று தெரியாதா? மார்க்க ரீதியாக உங்களோடு சேர்ந்த சகோதரர், அவ்வளவுதான். நமது முஸ்லிம் சகோதரர். அவர் குற்றவாளி அல்ல. யாரோ 2 முட்டையை சினை முட்டையையும் ஆணுடைய கருவையும் சேர்த்து பிள்ளை ஒன்றை உருவாக்கினால் அந்த பிள்ளை வளர்ந்து பட்டு விட்டது, தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, அவன் இஸ்லாத்தை ஏற்று வந்து விட்டான். அல்ல ஒரு முஸ்லிமாக்களை அப்படி செய்து விட்டாலும் மனிதனாக வாழ்கிற போது, அவர் இஸ்லாமியராக அவர் இருக்கிற போது உங்களின் சகோதரன், அவரை நாங்கள் ஏளனமாக கலைக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் செய்த குற்றம் அல்ல, செய்தவர்கள் வழக்க எடுத்தவர்கள் செய்த குற்றம், அது அவர்களை சாரும். இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த காலத்தில் இந்த நடைமுறை சாதாரணமாக இருந்ததால் இப்ப வந்து கேட்பார்கள். இப்பயுமா தான் கேட்க போறாங்க, அஸ்ரத் நாங்க தெரியாம பிள்ளை எடுத்து வளர்த்துட்டோம், எங்கட பதிவெல்லாம் வச்சிருக்கோம், அவருக்கு இன்று வரை தெரியாது, பொம்பளை பிள்ளைக்கும் தெரியாது, நாங்க பாப்பாண்டு நினைச்சுக்கு பிள்ளை பழகுது,
அதை போற முறை சொல்லிட்டேன் மஹரம் அஜ்னபியோட விஷயம். அது ஆம்பளை பிள்ளையும் இந்த மாதிரி தான் இருக்கான். இப்ப சென்ன அவன் விட்டு போயிடுவான். என்ன செய்யற தெரியாம முஸ்லீமா இருந்துக்கு குர்ஆன்ல இருக்கிற சட்டம் தெரியாது சொல்லலுமா? நம்ம ரோட்டில் போகிறோம், மோட்டர் பைக்கில் போகிறோம், ஹெல்மெட் போடல, சிக்னலும் வேலை செய்யலை, ரோட்டை வாகனம் போக குரோஸ் பண்ணுறோம், மோட்டர் டிராஃபிக் நிப்பாட்டுறான், எனக்கு ஹெல்மெட் போடணும் மட்டும் தெரியாது, சிக்னல் போடணும் மட்டும் தெரியாது, ரோட்டு சட்டம் தெரியாது அப்படி சொல்லலாமா? சிக்னலுக்கு ஒரு ஃபைன், ஹெல்மெட் போடாததுக்கு அடுத்த ஃபைன், வாகனம் போக்க குரோஸ் பண்ணதுக்கு அதுக்கு வரைய ஃபைன், எல்லாத்தையும் காசை கட்டு. குற்றம் குற்றமே. இது மனிதன் ஏற்படுத்திய சட்டத்துக்கே இவ்வளவு என்றால் இந்த அண்டாசாரத்தை படைத்து ஆளுகின்ற வல்ல ரஹ்மான் முதலாவது மனிதனை படைத்து அதிலிருந்து மனித வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நபிமார்களை அனுப்பி 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 வழிகாட்டி விட்டு கடைசியாக அருமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இனி நபியே வரமாட்டார், இவர்தான் லாஸ்ட், இதோ உங்களுக்கான இறுதி வேதம் கியாம நாள் வரை சூரூதப்படும் வரை இதுதான் வழிகாட்டி என்று சொல்லியிருக்க, நாங்கள் எல்லா படிப்பையும் 3 வயசுலேருந்து படிக்க துவங்கி முழுதும் படித்தோம், உருவா மட்டும் படிக்கல என்றால் சரி வருமா? சரி வர எல்லாம் தெரியும், அனைத்தும் தெரியும். அல்லாஹ் சொல்லான். அல்லாஹ் இரக்கமானவன் இல்லையா? ஜாஹிலியா காலத்தில் சட்டம் இறங்குவதற்கு முந்தி அந்த சமுதாயம் ஒரு நடைமுறையில் இருந்தார்கள். இப்பதான் அல்லாஹ் அந்த சட்டத்தை இறக்கினான். இறக்கிவிட்டு சொன்னான், வலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீமா அக்தஅதும் பிஹி, நீங்கள் தவறிழைத்து விட்டேலே அதில் தவறாக நடந்துட்டு என்று வச்சுக்கோ. ஒரு விடயம் தெரியாமல் தவறாக நடந்து விட்டது, அதில் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் இரக்கமானவர். வேணுமென்று கொலை செய்யறது தெரிஞ்சுக்கி இன்னொரு தவறா நடக்கிறது. நம்மளுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துஆவை கற்றுத்தாரான். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் ஓதுங்க அக்தனா, எங்களுடைய ரப்பே நாங்கள் மறதியாக செய்துவிட்டால், மறந்து விட்டால், அல்லது நாங்கள் தவறாக நடந்து விட்டது வேணுமென்றில்லை, அந்த விடயத்தில் எங்களை குற்றம் பிடிக்காது என்று அல்லாஹ் கேட்க சொல்றான். இந்த குர்ஆனுக்கு விளக்கமாக வர ஹதீஸிலே முஸ்லிம் கிரந்தத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். இப்படி அடியான் கேட்கிற போது அல்லாஹ் சொல்றான், கது ஃபால்ட், ஆம் இவன் கேட்ட அடிப்படையில் நான் செய்து விட்டேன், அதாவது மன்னித்து விட்டேன். அதனால பை மிஸ்டேக்கா ஒன்றை செஞ்சிட்ட மறியாமையில், அதை மறந்து போய் நடந்துட்டுது. இப்ப எனக்கு நினைப்பு வந்தது, என்ன செய்யணும்? செஞ்சுட்டு ரஹ்மானே என்னை மன்னித்துவிட்டால் அந்த ரஹ்மான் மன்னிப்பான். எனவே இந்த சட்டம் இறங்குறதற்கு முந்தி இந்த மாதிரி நடந்துட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு வாழ்க்கையிலே அப்படி ஒன்று இருந்துட்டு, அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான் அதில் குற்றம் இல்லை. வலாக்கின் மா தஅம்மதத் குலூபுக்கும், குற்றமெல்லாம் உங்களுடைய உள்ளங்கள் வேணுமென்று எதை செய்ததோ அதிலேதான். கான அல்லாஹு கஃபூரர் ரஹீம், நிச்சயம் அல்லாஹ் மிக பெரும் மன்னிப்பாளனாகவும், மன்னிப்பு மட்டுமில்லை, செய்த குற்றத்தை மன்னிக்கிறது மட்டுமில்லை, அந்த அடியா மன்னிப்பு கேட்பான் அல்லவா, அதனால் அவனுக்கு மேலதிகமாக அவன் மீது கருணை செலுத்துகிறவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். அதனால் குற்றம் நீங்கள் வேணுமென்று தெரிந்து கொண்டு இதை செய்வீர்களா? குற்றம். உங்களுக்கு செய்யறது கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு மட்டுமில்லை, முஹம்மது நபிய காலத்தில் வேறு உண்டு இருந்தது, ரொம்ப சாதாரணமாக இருந்தது.
ஜெயித் பின் முஹம்மது என்று தானே அழைத்து வந்தார்கள். அப்ப அந்த ஜெயிதை முஹம்மது என்கிற பெயரிலிருந்து பிரிக்கணும். பிரித்தால் மகன் இல்லை என்ற அந்த உறவு ஏற்படும், உறவு பிரியும். அப்ப வெறும் ஜெயிதாக அவர் இருப்பார். ஒன்று. அதற்கப்பால் மகன் என்று வளர்த்ததால், மகன் என்றால் மகனுடைய மனைவி யாரு? மருமகள் அல்லவா? மருமகளை கல்யாணம் முடிக்கலாமா? மகன் என்று அவரை ஆளாக்கியதால் அங்கே அஜ்னபியானவர் மகரமாக வாய்ப்பிருக்கல்லவா? இவ்வளவு காலம் சிறுபிராயத்திலே வளர்த்து 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 பிள்ளை பாசத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி நான் அஜ்னபியை மகரம் என்று ஆக்கிவிட்டேன். அது ரொம்ப சங்கடம் இருக்கும் அல்லவா? இருக்கென்று நீங்கள் சொல்றீங்களா? உங்களின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தி மிக பெரும் புரட்சியையே செய்து காட்டினார்கள். உங்களை போன்று இதை செய்தவர்கள் தௌபா செய்வதற்காக. நீங்கள் எவருடைய விருப்பத்தையும் வெறுப்பையும் பார்க்கக்கூடாது. உன் ரப்புக்கு அடிபணிவதை மட்டுமே நோக்கமாக கொள்ள வேண்டும் என்பதற்காக வேணுமென்று செய்து விட்டீர்கள். இப்போ உங்களுக்கு தெரிய வந்துட்டது. இந்த மூமெண்ட் தெரிந்தால் அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டும், மகனே என்று நான் இவ்வளவு காலம் சொந்த பிள்ளையாக அழைத்து வந்து விட்டேன். நீ எனக்கு பிறந்த பிள்ளை அல்ல, உன் தகப்பன் இன்னார்தான், அல்லது தகப்பன் எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த வீட்டிலே உன்னோடு ஒரு பிள்ளை எங்களுக்கு பிறந்த பிள்ளை, உனக்கு பின்னர் ஒரு பிள்ளை பிறந்தது எங்களுக்கு. அந்த பிள்ளை பொம்பளையாக இருக்கிறது. நீங்க ரெண்டு பேரும் காக்கா தங்கச்சி என்று பழகிறீர்கள். நீங்கள் சட்டப்படி திருமணம் செய்யக்கூடிய அஜ்னபிகள். நீ அவருக்கு முன் அஜ்னபி மகரம் பேணிக்கொள். வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. வளர்த்த தாய், தாய்க்கு தாயா? அல்லாஹ்வுடைய இந்த சட்டப்படி அந்த தாய்க்கு முன்னர் மகன் மாதிரி அவர் இதற்கு முன்பு நடந்த அனைத்தும் தவறாக நடந்து விட்டது. ரஹ்மானே என்னை மன்னித்து விடு என்று அந்த தாய் தந்தையரும் தௌபா செய்ய வேண்டும். பிள்ளை அல்லாஹ்வை பயந்தவனாக வளர்ந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவான். நடந்து முடிஞ்சு, வேற என்ன செய்யணும்? செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் நினைச்சு பார்த்தா. அதனால்தான் அல்லாஹு தஆலா இப்படியான நிகழ்வுகள் நடந்தால் அந்த நிலையில் பல குடும்பங்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டது. இஸ்லாத்துக்கு முந்தி சிலர் அப்படி செய்து விட்டால் என்று வச்சுக்கொள்வோம். செய்ததன் பின் அவர்கள் பலத்த பிள்ளையை மகன் என்று வந்து இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் என்று வச்சுக்கொள்வோம். நாங்கள் அறியாமல் வளர்த்து வந்த அந்த பிள்ளை அதை அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புக்குள் குடும்பத்தினுடைய தொடர்பாடல் மகனபி அஜ்னபியை சட்டங்களை பேணி நடப்பதற்கு நமக்கு கஷ்டம் என்பதால் தான் மனது உடுவதில்லை, ரொம்ப சங்கடமா இருக்கு என்று சொல்லுவோம் அல்லவா? ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப்லே அப்படி ஏற்படுத்தி காட்டினார். அதான் அதனுடைய அர்த்தம். ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை ஜெயித். ஜெயிது கல்யாணம் முடிச்சது யாரு? ஜெயினப். அப்ப முஹம்மதுடைய மகன் ஜெயித் என்று சொல்லப்பட்டவர் இப்ப ஜெயினபுக்கும் ஜெயிதுக்கும் இடையில ஒத்து போகல. ஜெயிது அவரை தலாக் சொல்லி விட்டார். மகன் என்று அழைக்கப்பட்டவரின் மனைவி. அந்த காலம் மகன் என்றால் மகன் என்றுதான் வைத்திருந்தாலும் மகனுக்குரிய சட்டத்தை கொடுத்தார்கள் என்று இருந்த அந்த காலம் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குவதன் மூலம் அவ்வாறு நாம் வாயினால் மகன் என்று யதார்த்தத்தை மாற்றி அமைச்ச சட்டங்கள் செல்லுபடியாகாது. அல்லாஹ்விடம் அது சட்டமாக ஆகாது. எனவே அந்த பெண் மருமகள் என்று நாம் சொல்கிற
அந்த சொந்த மகனுடைய மகள் وحلائل أبنائكم الذين من أصلابكم சூரத்துல் நிசாவில் சொன்னார். உங்களுடைய முதுகன் தண்டின் மூலமாக பிறந்த பிள்ளை, ஆம்பள பிள்ளை, அந்த பிள்ளையின் மனைவியர்கள் உங்களுக்கு திருமணம் செய்வதற்கு ஹராம். உங்களின் முதுகன் தண்டில் இருந்து வந்த பிள்ளைகள் இருக்கிறதே, அந்த பிள்ளைகள், ஆம்பள பிள்ளைகள், அவர்களுடைய மனைவியர்கள் உங்களுக்கு ஹராம். அதனை நாங்கள் மருமகள் என்று கூப்பிடுகிறோம். நாம் அந்த பிள்ளைக்கு வாப்பா மாதிரி ஆகிடுவோம். வாப்பா அல்ல, ஒரு வாப்பா மாதிரி. ஆனால் நீ வளர்த்தது மகனாக்கி கொண்டாய். அந்த பிள்ளை, அந்த மகன் ஒருவரை திருமணம் செய்தால் அது உனக்கு மகனும் அல்ல, அந்த பிள்ளை மருமகளும் இல்லை. அந்த பிள்ளை உனக்கு அஜினபி. ஒரு கஷ்டமா இருக்கா? அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இதை தெளிவாக சொல்கிறார். என்ன செய்தான்? சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹு தஆலா 37ஆம் வசனம், ஸைத் அவருடைய அந்த வாழ்க்கையை முடித்துக் கொண்ட போது அல்லாஹ்வாக நபிக்கு வஹியரைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்னபை திருமணம் செய்தார். மகனின் மனைவி என்று சொல்வார்கள், அது எடுபடாது, அது உங்களுடைய வாய் வார்த்தை, யதார்த்தம் மாறாது என்று நபிகள் லைஃபிலே இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தினார், ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெய்னபிடம் இந்த குர்ஆன் வசனத்தை வந்து ஓதினார்கள். அல்லாஹ் எனக்கு திருமணம் செய்து தந்து விட்டான், உன்னை ஸவ்வஜ்னாகஹா, உமக்கு நாம் அவளை திருமணம் செய்வித்து விட்டோம். வலிகாரனாரு அல்லாஹ். அதை வைத்து ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா மற்ற மனைவியர்களிடம், ரசூலுல்லாஹ்வுடைய ஏனைய மனைவிமார்களிடம் பெருமை பாராட்டிக் கொள்வார். உங்களுக்கெல்லாம் கூட பாப்பமார் ஒலி சொன்னேன், எனக்கு 7 வாரத்துக்கு மேல் இல்லை அல்லாஹ் ஒலி சொன்னான். அந்த ஜெய்னபுடைய கல்யாணத்தில் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் ஆடு அறுத்து வலிமா கொடுத்தார். அப்ப அது எவ்வளவு பெரிய கிடுகிடுப்பா இருந்திருக்கு. அந்த சமுதாயத்தில் அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்த அந்த பிழையான கலாச்சாரம், ஜாஹிலியா கலாச்சாரம் அனைத்தையும் அது தவிடுபடியாக்கி கியாம நாள் வரையும் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக குர்ஆன் வசனமே இருக்கிறது. எவ்வளவு பிரைட்டான விடயம். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். எந்த ஒரு மேகம் இல்லாத நாளையிலே வானத்திலே பகலிலே சூரியன் எவ்வளவு தெளிவாக தெரியும். அது மாதிரி அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொன்ன விடயம். لكي لا يكون على المؤمنين حرج في أزواج أدعيائهم. அவர்கள் மகன் என்று அழைத்து வந்தவர்களின் மனைவியர்களை திருமணம் செய்கின்ற விடயத்தில் எந்த ஒரு சங்கடமும் மூமின்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வாக முஹம்மது நபிகளாரான உமக்கு அவரை நாம் திருமணம் செய்து தந்து விட்டோம். அன்பிற்குரிய சகோதரி, இப்படி இருக்க ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்துட்டோமா, ஆம்பளை பிள்ளையா, உங்களுக்கு 2 கடமை. முதலாவது கடமை என்ன? பேரை நீ இன்னாருக்குரிய மகன்தான் பாப்பா என்று மகனின் உண்மையான தந்தை, உனக்கு அந்த பிள்ளை யாராவது டொனேஷன் செஞ்சிருப்பார்கள், கஷ்டத்தால் சில வறுமையின் உச்சத்தில் கொடுத்து விட்டு இடைக்கட வந்து சில உம்மாமார் பார்த்து போட்டு போவார்கள். உம்மாக்கும் அந்த வளர்க்கின்ற தாய் வந்ததுக்கு தான் அந்த ரகசியமே தெரியும், வேற ஒருத்தருக்கும் தெரியா. நல்லா இருக்க நம்ம மகன் என்று தள்ளி இருந்து பார்த்து போட்டு மனம் அப்படியே பதறும், பொங்கும். நான் தான் பாப்பா உன்னை பெற்ற வேண்டி சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடமான நிலை அவக்கு.
அவள் கொடுத்து போட்டு காசு வாங்கிட்டான். நிபந்தனை என்ன? நான் வந்து இடைக்கடை பார்ப்பேன், ஒருத்தருக்கும் சொல்லப்படான். இப்படி என்னையெல்லாம் உலகத்தில் என்னையெல்லாம் நடக்குது. இப்ப இவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். சரி, தகப்பன் தெரியாதா? சொல்லித்தான் ஆக வேண்டும். நாங்கள் தவறு செய்து விட்டோம், அல்லாஹ்வின் சட்டத்தை தெரியாமல் மறைத்து விட்டோம், அது மிக பெரும் பாவம், அது குஃபுர். படைத்த ரப்பினுடைய சட்டத்தை மறைக்கின்ற குஃபுரியத்தான சட்டம் அது. இரண்டாவது விடயம், வளர்த்த தாய், அவருக்கு 40 வயசு, பொடியனுக்கு 16 வயசு. அஜ்னபி மகரம் பேணித்தான் ஆகும். அவ அஜ்னபி அஜ்னபி முன்னால் நிற்கின்றான். ஒரு தாயை ஒரு பிள்ளை இறக்கத்தில் கொஞ்சுவான். மடியில படுத்துட்டு சொல்வான், எனக்கு பேன் பார்த்து விடும்பான். அவன் 16 வயசு இருப்பான், 20 வயசு இருப்பான். சிலர் தன் தாயை கையிலே தூக்கி குழந்தை பிள்ளையை தூக்கி ஹஜ்ஜி செய்கிறார்கள். குழந்தைய தூக்குறா போல தூக்கிக்கு. தாய் மகன் உறவு என்பது அந்த நேசம், அந்த பாசம் வீட்டுக்கு வீடு வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் இங்கே செல்லுபடியாகுது. நீங்க எப்படித்தான் வளர்த்திருந்தாலும், என்ன சொத்து கொடுத்தாலும், எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அஜ்னபி என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். அதுக்குத்தான் அல்லாஹு தஆலா மகனின் மனைவியை முஹம்மது நபிகளாருக்கு முடித்து கல்யாணம் செய்து குடும்ப வாழ்க்கை நடத்தி அல்லாஹ் காட்டிவிட்டார். நபிகளார் லைஃபை முன்மாதிரி ஆக்கினார். கியாம நாள் வரையும் யாரும் அதை பிழையாக கருதக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை பிழை என்று ஒரு முஸ்லிம் சொல்வானா? யாரும் சொல்ல மாட்டார். நீங்கள் அந்த நபியை ஏற்றுக்கொண்டால், அந்த நபிகளாருக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டால், அவர் கொண்டு வந்த மார்க்கம்தான் நேரானது என்று ஏற்றுக்கொண்டால், நீங்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும். வீட்டில் உள்ள சகோதரி, அவனுக்கு 4 வயசு மூப்பரிப்பான், 2 வயசு மூப்பரிப்பான், பிறகுதான் உங்களுக்கு ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளை உங்களுக்கு என்று கிடைச்சது என்றால் அவன் அவளை திருமணம் செய்யலாம். கட்டாயம் அவர்கள் செப்பரேட் ஆகணும். அஜ்னபி மஹரம். இந்த நிபந்தனைகளோடு தான் இருக்க முடியும். அன்பிற்குரிய சகோதரி, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த விடயத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் செய்யாதீர்கள். நீங்கள் செய்தால் மிக பெரும் பாவம். ஏனென்றால், எப்படி உன்னுடைய மனைவியை நீ தாய்க்கொப்பாகி விட்டாய் என்று சொல்வதால், உன் வார்த்தையால் அவ தாயாக மாட்டாவோ, எப்படி ஒருவருக்கு 2 உள்ளம் இருப்பது சாத்தியப்படாதோ, அதே மாதிரி நீ யாருக்கோ பிறந்த பிள்ளையை எடுத்து உனது நீதான் தகப்பன் என்று பெயர் சுட்டியதால் அது உனக்கு பிள்ளையாக மாறாது. இதுதான் யதார்த்தம், அதுதான் அல்லாஹ்வின் சட்டம், அதுதான் நேரான வழி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிகவும் தெளிவாக, உறுதியாக, மிக, அதாவது யாரும் கருத்து மாற்றம் கொள்ள முடியாத விதத்தில் சொல்லிவிட்டார். இதில் ஷாஃபி மذஹபில் போனாலும் அதான் சட்டம், ஹனஃபி மذஹபில் போனாலும் அதான் சட்டம், ஹம்பலி மذஹபில் போனாலும் அதான் சட்டம். இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறார்கள், இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க? பொம்பளையை தொட்டால் ஒதுமுறையும் ஷாஃபி மذஹபில். நம்ம ஊரில் இருந்து போகிறாக்கள், இலங்கையில் போகிறாக்கள் எல்லாரும் மாறி ஷாஃபி என்று தான் போகிறாங்க. மௌலையை சொல்லி கொடுப்பேன். நடைமுறையில் இருக்கிறது சரியால்ல, அவ என்ன காட்டுற கூத்து சரியால்ல. மௌலை என்ன சொல்லி கொடுப்பார்? நீங்கள் இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறீர்கள், ஷாஃபி மذஹப் படி பொம்பளையை தொட்டால் ஒது முறிஞ்சிடும். நீங்கள் தவாஃப் செய்யும்போது அந்நிய பொம்பளையில் கைப்படலாம். அதனால் நீங்கள் ஹனஃபி மذஹபுக்கு மாறுங்கள் ஹஜ்ஜில் மட்டும் என்று சொல்லி கொடுக்குற மாதிரி இதில் எல்லாம் பெல்டி அடிக்க இயலாது. ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான், பிறருக்கு பிறந்த பிள்ளையின்
பிள்ளைக்கு உங்களுடைய பெயரை சூட்டி மகன் என்று அழைக்கக்கூடாது என்கிற விடயம். மாறாக உரிய தகப்பனின் பெயரை சொல்லித்தான் நீங்கள் அழையுங்கள் என்றதை மிக வெளிச்சமாக அல்லாஹ் சொன்னதால் எந்த மதுஹப் ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிகி, ஷியா, ஜெய்தி, லாஹிரி, சௌரி, பாலி, உங்களுக்கு தெரியாத மதுஹப்லையும் சேர்த்து சொல்லு விளைத்தானே, எங்கேயும் கருத்து வேறுபாடு இல்லை. காரணம் என்ன? குர்ஆனில் வந்த நேரடி வசனம். ஆனால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நடந்து முடிந்து விட்டது. நாங்கள் என்ற ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம். உறவெல்லாம் துண்டாகிவிடும். அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு கேள்வி கணக்கு கபரில் இருந்து தொடங்குகிறது. அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். மறுமையை நம்பியவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அது வேலை செய்யும். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து, மறுமையை பயந்து, மறுமையில் விமோசனம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த படைத்த ரப்பின் சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.